டேய் மீச பாத்து வீரபாண்டியனே பள்ளிக்கூடம் கட்டுற கணக்கு எடுத்து வச்சனாரா உங்களை உடனே வரச்சனாரா பாதியில வர பண்ணி மேடா எருமை 32 லட்சம் ரூபாய்க்கு இந்த டெண்டர் ஓகே ஆயிருக்குண்ணே. ரொம்ப அதிகமா இருக்கு தம்பி. ஏன் முருகேசா ஐயா, நம்ம சுப்பியான வீடு கட்டினாரு, அது என்ன செலவாச்சுன்னு சொன்னாரு? 1100 சதுரடி 8 லட்சம் ஆயிருச்சுன்னு சொன்னாரியா. அப்போ 2500 சதுரடிக்கு ஒரு 19-20 லட்ச ரூபா தானே வரணும். வீடுனா கண்ணு காது வாய் முக்கெல்லாம் வச்சு அலங்காரம் படுத்துவாங்க. இது பெட்டி பெட்டியா தடுக்க வேண்டியது தானே. கான்ட்ராக்ட் எடுத்தது பெரிய கம்பெனி. பெரிய கம்பெனினா வெளியில கதவு போட்டு தங்கத்தை நல்லா வைக்க போறான். பேசாம அந்த கான்ட்ராக்ட் கிழிச்சு போட்டு நம்ம வீரையா மேஸ்ல வச்சு கட்டிக்கலாம். அவன் கோர்ட்டு கீர்ட்டுன்னு ஏதாவது பிரச்சனை பண்ணுவானே. கோர்ட்டுக்குள்ள போனா அங்கேயே குடும்பம் நடத்திடுவானா? வெளியே வரணும்ல, வாசல்லே வச்சு வெட்டி போட மாட்டான். அவன் அந்த கான்ட்ராக்ட் வர சொல்லு. சரின்னு இவன் பச்சை புள்ள மாதிரி இருக்கான் இல்ல அப்படி நடிக்கிறானு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஆளை போட்டு கண்காணி. தேவையாடா பள்ளிக்கூட கணக்குல இருந்து பால்கார கணக்கு வரைக்கும் அந்த ஆளுகிட்ட போய் காட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு 50,000 பேர் ஓட்டு போட்டு 4 கை காட்டிட்டு போயிட்டான். அத்தனை பேருக்கு மீட்டிங்க போட்டு தொண்டைக்கிளிய கத்தி ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஓட்ட கேட்டு அவன் வீட்டுல கொடுத்த காஞ்சு போன கஞ்சியும் பிஞ்சு போன பாயசத்தையும் அந்த நேரத்துல குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து வாய்க்குள்ள கையை விட்டு வாழ்ந்து எடுத்தது நான் தானே. இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. பேசாம இருந்தாலும் போட்டு தள்ளிடலாங்க. போட்டுருவியா? 5 லட்சம் தரேன். வெளியில 10 லட்சத்துக்கு வண்டி இருக்கு, அதையும் தரேன். போட்டுருவியா? நானா? பயமா இருக்குல்ல? எருமை இந்த ஊர்ல அந்த ஆளுக்கு எதிராக கத்திய திட்டுங்கடா, கைப்பிடிய திட்டுறவங்க தான் அதிகமா இருக்காங்க. நாய் வேலை பார்த்து போர் அடிச்சு போச்சியா? இனிமே நரி வேலை தான் பார்க்கணும். வீரபாண்டிய கான்ட்ராக்டர் பார்க்கும்போது குத்துவே வெட்டுவேன்னு வசனம் பேசுவான். அதை யூஸ் பண்ணி நம்ம ராமேஸ்வரம் அல்போன்ஸோ வச்சு கான்ட்ராக்டர் போடுவோம். அழிய தூக்கி வீரபாண்டி மேல போடுவோம். அல்போன்ஸ் இப்ப அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போறது இல்லைண்ணே. ஏன்? அவன் பையன் செத்துல இருந்து அப்படியே உடஞ்சு போயிட்டானே. புள்ள செத்தா அந்த அளவுக்கு உடஞ்சு போயிருவாங்களா? ஆமா, சோகத்துல பெரிய சோகம், புத்திர சோகம். இந்த வீரபாண்டி 15 வருஷத்துக்கு முன்னால அவன் அப்ப செத்தப்போ எழுதிருப்பான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுல சாவு விடல. அதான் கம்பீரமா இருக்கான். அவன் உடஞ்சி உட்காரணும்னா அவன் புள்ளைய போடணும். அவன் பையன் தான் ஊர்லயே இல்லையே, திருச்சியில வேலை பார்க்கறதா கேள்விப்பட்டேன். இன்னும் வசதியா போச்சு. டேய், நம்ம திருச்சியில அன்புராஜுக்கு போன் போடு. எம்எல்ஏ போன் பண்றாரு. எப்படி இருக்கு அன்பு? என்ன திடீர்னு என்ன விஷயம்? போன வைங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். டேய், நம்ம பீட்டர் வர சொல்லு. ஐயன் பேரு செல்வம், ஆர்கே ரியல் எஸ்டேட்ல ஒர்க் பண்றான். உனக்கு அவனுக்கும் பர்சனல் பிரச்சனை, அதனால தான் நீ போட்டு தள்ளனே ரெக்கார்ட்ல வரணும். இது பிளான் மர்டர், யாருக்கும் தெரியக்கூடாது. டைம் லிமிட் கிடையாது. பொறுமையா தெளிவா செய்யறேன். சரிண்ணா. இது காசுக்காக பண்ணல, பேருக்காக பண்றோம். மிஸ்ஸே ஆகக்கூடாது. காசே வாங்கலையா? யாருண்ணா அது? எம்எல்ஏ ராஜலிங்கம். தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவன். எப்ப வேணாலும் மந்திரி ஆயிருவான். ஓகேண்ணா. டேய் வாசு, செல்வத்தை கூட்டிட்டு போய் நம்ம சமயபுரம் லேஅவுட்லாம் கொஞ்சம் காமிச்சிடுறாங்க. சரிண்ணே. குமார், ஏற்பாடு போற 4 பாட் ரீசேல் வந்துருது. ஒரு மலேசியா பாட்டி பார்க்க வந்திருக்காங்க. டேய், அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை பார்க்க விட்றாத, கலைச்சு விட்டுருவாங்க. ஏர்போர்ட் பக்கத்துல பிளாட்டா? திருச்சி ஏர்போர்ட்டை பெருசு பண்றதுக்காக பக்கத்துல இருக்கிற லேண்ட்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கிறதா படிச்சேனே. அதெல்லாம் நடக்காதடா. நாங்க 4 ரியல் எஸ்டேட் பாட்டிங்க சேர்ந்து ஸ்டே ஆர்டர் வாங்கி வச்சிருக்கோம்ல. மாப்ள, அன்னைக்கு பஸ்ல பார்த்தேன்னு சொன்னால ஒயிட்லகா இந்த காலேஜ்ல தான் படிக்குது போல. அவதான் உன்னை தெரியாதுன்னு சொல்லிட்டான்ல. பிச்சை போடுறது கூட அதே மாதிரி இருக்குடா. பிச்சை எடுக்கிறவன் வேணா விதவிதமா இருக்கலாம், ஆனா பிச்சை போடுறதெல்லாம் ஒரே மாதிரி தான்டா இருக்கும். பிச்சை போடுறதுல ஒரு விதம் இருக்கு, புரியாது? பாட்டுக்கா ஊரை விட்டு வந்துட்டு உன்னை பார்க்காம சோறு தண்ணி இறங்கல, தூக்கம் வரல. அதே உன் கூட வந்து தங்கிருந்துட்டு காவேரி தண்ணியில குளிச்சுட்டு இங்க பெல்லு கம்பெனி இருக்காம்ல, சைக்கிள் கடைக்கு 10 பெல்லு வாங்கலாம்னு வந்திருக்கேன். என் மேல உனக்கு அவ்வளவு பாசமாடா இருக்காதா? அண்ணே, அந்த சைக்கிள் கணேஷ் அங்க வந்தானா? ஆமா. உன்னை பார்க்காம இருக்க முடியலன்னு பாசத்தை பொழிஞ்சிருப்பானே. ஆமா. அவன் உன்னை வேவ் பாக்குறதுக்காக வந்திருக்கான். அப்பாதான் நீ அங்க என்ன பண்ற ஏது பண்றன்னு தகவல் சொல்றதுக்காக அனுப்பியிருக்காரு. சரி சரி, நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். இதே அவன் மாரியப்ப மச்சானோட ஈரல் எஸ்டேட்டா? என்ன ஈரல் எஸ்டேட்? ரியல் எஸ்டேட். ஈரல் எஸ்டேட். ரியல் ஈரல். ஆமா, கூட்டி கொடுக்கறோம் கூட மன்னிச்சிடலாம், ஆனா காட்டி கொடுக்கணும் மன்னிக்க கூடாதுல. துரோவிய விட்டுறலாமாப்ல, ஆனா நம்பிக்கை துரோவிய விட்டுற கூடாது. எங்க அப்பா பேச்சை கேட்டு இங்க வந்த வரைக்கும் ஓகே.
ஆனா இங்க வந்து இறங்கணும்னு இந்த விஷயத்துக்கு தான் வந்த மாப்பிள்ள என்கிட்ட சொல்லி சண்டை இருக்கணும். பெல்லு கம்பெனில என்ன தயாரிக்கிறாங்கன்னே தெரியல. சைக்கிள் பெல்லு வாங்க போறேன் என்கிட்ட சொல்ற நீ. அப்ப துப்பாக்கி தொழிற்சாலைக்கு போய் தீபாவளி துப்பாக்கி வாங்குவே நீ. உன் செல்லுல இருந்து ஊருக்கு பெல்லு அடிச்சுது யாரா அது? என்ன மச்சான் நல்லா இருக்கீங்களா? நீயும் வந்துட்டியா? பாண்டியாபுரத்துல வீணா போன அத்தனை எருமைகளையும் நான் தான்டா மேய்க்க வேண்டியதா இருக்கு. நாளைல இருந்து 1 கிலோ புண்ணாக்கு எக்ஸ்ட்ரா வாங்கடா. சரிங்கண்ணே. டேய் என்னடா அண்ணன்ங்கற அவர் உனக்கு சித்தப்ப முறையில இங்க எல்லாமே முறதவரி தாண்டா மாப்பிள்ள நடக்குது. சித்தப்பாவை மச்சான் கூப்பிடணும், மாமாவை அண்ணன் கூப்பிடணும், அத்தையை அண்ணின்னு கூப்பிடணும், தாத்தா